உங்களுக்கு ஏதாவது புரியுதா சார்? எனக்கு புரியல சார். இந்த ஊரில் என்ன நடக்குதுன்னே புரியல சார். 20 வருஷத்துக்கு முன்னாடி எத்தனை கவர்மெண்ட் ஸ்கூலு எவ்வளோ ப்ரைவேட் ஸ்கூல் இருந்துச்சு தெரியுமா சார்? இன்றைக்கி தமிழ்நாட்டில் மட்டும் 13,000க்கு மேலே ப்ரைவேட் ஸ்கூல்ஸ். இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 4 லட்சத்துக்கு மேலே. ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி ப்ரைவேட் ஸ்கூலில் ஃபீஸ் எவ்வளோ தெரியுமா சார்? ஒரு 3000லேருந்து ஒரு 10,000 வரைக்கும் இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ஃப்ரம் 50,000 to 5 lakhs 10 lakhsன்னு லட்சத்தில் போயிட்டு இருக்கு சார். ஒரு 10 வருஷம் முன்னாடி கூலி வேலை பார்க்குறவங்க, இந்த வயலுக்கு வேலைக்கு போகிறவங்க, அவங்களுக்குலாம் எவ்வளோ சார் சம்பளம்? ஒரு 300 400 கொடுத்துருப்பாங்க சார். இப்போ ஒரு 500 600. அந்த சம்பளம் இன்க்ரீஸ் ஆன ரேஷியோக்கும் இந்த ஸ்கூல் ஃபீஸ் இன்க்ரீஸ் ஆன ரேஷியோக்கும் ஒரு கணக்கு போட்டு பாருங்க சார். என்ன சார் நியாயம் இது? தமிழ்நாட்டில் எத்தனை பேர் சார் படிப்பாங்க? ஸ்டூடெண்ட்ஸை பற்றி சொல்லுங்கள் சார். ஒரு 50 லட்சம் பேருக்கு சார். நான் உங்களோட சென்சஸ் கணக்கு சார் கேட்டேன். இங்கே 4 ஸ்டூடெண்ட் தான் சார். ஸ்டேட் போர்டு, மெட்ரிகுலேஷன், சிபிஎஸ்சி, ஐசிஎஸ்சி.